வணக்கம் வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. 50 மார்க், 80 மார்க், 100 மார்க் எப்படி எடுக்கிறது? அதுவும் 11th தமிழ். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 10th படித்ததை விட 11th தமிழ் ஈஸி. ஓகே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நிறைய வீடியோஸ் போட முடியல, கோச்சுக்காதீங்க. குருவினால நிறைய கொஸ்டின்லாம் கிடையாது, வெறும் 10 கொஸ்டின் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சுவாங்க, ஒரே பிடிஎஃப் தான். நான் இங்கே வந்து குருவினா உரைநடைன்னு சொன்னேன்னா அதோட இடத்த போய் நீங்கள் பார்க்கணும். குருவினால உரைநடை எங்கே இருக்கோ அதை போய் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? சிறுவினா சொன்னால் சிறுவினா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஃபஸ்ட் எடுத்தவொடனே குருவினால உரைநடை நான் சொல்கிறேன். இந்த 10 கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த பிஎஃப் தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 2 அட்டன் பண்ணிடலாம். 4 மார்க் வந்துச்சா? அடுத்து சிறுவினால செய்யுள்ள 9லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 வரத்துக்கு மேபி சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 கொஸ்டின் தான் இருக்குது, பட் 90% கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது சிறுவினால 1லேருந்து 9 வரைக்கும் உரைநடையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. அதை பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க, மொத்தமாக வந்து 8 மார்க் வரும். மொத்தமாக 9 கொஸ்டின் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக. அப்புறம் நெடுவினால நிறைய கொடுக்கல, இவருங்க செய்யுள் கொடுக்கல, உரைநடை கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக இலக்கணம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுவுமே 5 கொஸ்டின் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை கொஞ்சம் டைம் இருக்குது, 50ல் நான் 60 எடுக்க ரெடினா அப்படின்றவங்க நெடுவினால உரைநடை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே 9 கொஸ்டின் படிச்சிருக்கீங்களே, அதை ரிலேட் பண்ண மாதிரியே எல்லா கொஸ்டின் இருக்கும். மொத்தமே 4 கொஸ்டினும் 5 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. இம்பார்ட்டன்ட் நெடுவினா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். அந்த 4 கொஸ்டினோட மட்டும் படித்தாலே போதும். அதோட ஆன்சரில் கொஞ்சம் இது இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது திணை. திணை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்தேன், 5 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 5 கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அதில் 90% வந்துடும். ஓகேவா? ஸோ திணை 1. அப்புறம் தமிழாக்கம் டிரான்ஸ்லேட், அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது பார்க்குறீங்க, அதுலேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். இது இல்லாமல் முடிஞ்சால் பாவகை பாருங்கள். பாவகை ஈஸி தான். ஸோ பாவகை மட்டும் பாருங்கள். பாவகை யாருன்னா தெரியாதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? அப்புறம் 1 மார்க் புக் பேக்லேருந்து கண்டிப்பாக 10 கேட்டுருவாங்க. இப்போ 12th பார்த்தீங்கன்னா 12 கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ உங்களுக்கும் மோஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதுலாம் வருமானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, 12th நான் போட்ட வீடியோஸ் இருக்குல்ல, அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு கமெண்ட்டை. ஓகேவா? அதில் நான் சொன்னது தான் வந்திருக்குன்றதை அவங்களே வாயால் போட்டுருக்காங்க, அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறம் கிராமரில் ஒரு 5 பேஜ் நான் கீழே இருக்கும், அதில் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு மேலே படிக்கணுன்ற உங்கள் திறமை. எப்பயுமே கிராமருக்குன்னு 2 ஹவர்ஸ் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்பா. அப்போ தான் வந்து அதுக்கு மார்க் வரும். உங்களுக்கு ஏன் நம்ம மார்க் வரல, நீங்கள் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணல, அவ்வளோதான். 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மொத்தமாக டோட்டலாக 46 மார்க்கு ப்ளஸ் 10 56 மார்க்கு. ஏன்னா தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது, அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு 50 மார்க் வர்றதுக்கு கேரண்டியாக வந்துடும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாவகை சொல்லியிருக்கேன், நெடுவினால உரைநடை சொல்லியிருக்கேன், அது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 8 மார்க் 10 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இது 50 மார்க் எடுக்கிறவங்களுக்கு. இல்லைண்ணா நான் 80 மார்க் எடுக்க ரெடினா அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு 1 மார்க் 12 வரும். ஓகே, நான் இங்கே 10 மார்க் போட்டிங்க 12 மார்க் போட்டிங்கன்னா 12 மார்க் புக்காக கேட்பாங்க. அங்கே நீங்கள் தப்பு பண்ண சான்ஸ் இருக்கும், கொஞ்சம் வீக்காக படிக்கிறீங்களே அதனால. பட் இங்கே தப்பு வராமல் எழுதணும், அதுக்காக தான் 12 மார்க். அப்புறம் சிறுவினால இது எல்லாமே பிஎஃப் கீழே இருக்குது. ஓகேவா? இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்கள். ஓகே, கீழே இருக்க அந்த பிஎஃப்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 12 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக வந்து 11 உரைநடை, ஒரு 9 உரைநடை, 11 செய்யும், இப்படி இருக்கும். அந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள். மொத்தம் 20 கொஸ்டின் இருக்குமா? அந்த 20 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இந்த 16 மார்க் ஈஸியாக வந்துடும். ஓகே, குருவினா 8 மார்க் கீழே தான் பிடிஎஃப்ல தான் இருக்கும், அது ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் பார்த்தாலே இந்த 8 வந்துடும். 2 மார்க்குன்றதுனால ஒரு பேராகிராஃபுக்கு படிக்கிறதும் ஒரு 5 2 மார்க் படிக்கிறது ஒன்று தான். ஓகேவா? அப்படி பார்த்தா ஒரு 3 பேராகிராஃப் படிக்கிறத நினச்சி படிச்சிருங்க. நெடுவினா எல்லாத்துலேயுமே 5 தான் டாப் 5 தான் கொடுத்துருக்கேன். 5 சிறுவினா, 5 உரைநடை, 4 உரைநடை, 5 செய்யுள், 5 துணைப்பாடம், இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் வேணும்னா நெடுவினா இம்பார்ட்டன்ட் போய் ஒரு பாருங்கள். அந்த வீடியோவில் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணக்கூடாது, லாஸ்ட் டைமில் கொஸ்டின் எப்படி விடாமல் வர்றது. இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கீழே கமெண்ட் ஆனால் ஒரு நெடுவினா விட்டனா அப்படி டைம் பத்தலை அப்படின்னு.
அது காரணம் அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்காதனால. நெடுவினாவோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவுசெய்து அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெடுவினா லாஸ்ட்டில் விட மாட்டீங்க. அது ஏன்றது அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். அப்புறம் திணை அணி ரெண்டில் எதனா ஒன்று பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் ரெண்டுமே பாருங்கள், 4 மார்க் வரும். அப்புறம் தமிழாக்கம் பாவகை இதுலேருந்து ஒரு 8 மார்க். மனப்பாடம் ஒரு 4 மார்க்கு. இந்த பாருங்க, போன இதில் மனப்பாடமே நான் கொடுக்கல, பார்த்துக்கோங்க. மனப்பாடம் ஒரு 4 மார்க். அப்புறமா கிராமர் பாட்டிலேருந்து ஒரு 8 மார்க். 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன், 7 அட்டன் பண்ணணும், 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கோம், மொத்தம் 88 வரும். ஓகேங்களா? ஒரு 4 மார்க் தப்பு வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்படி பார்த்தா 84, இன்னும் 4 மார்க் தப்பு வருதுன்னு வச்சுப்போம், 80 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இது வந்து வரும் புக் பேக் மட்டும் தான் படிக்கிறீங்க, எதுவுமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிக்கல, இன்டர்வியூ படிக்கல, எதுவும் வேணாம்ப்பா. 80 மார்க் இது போதும், நீ படிக்கிறத ஒழுங்கா படி போதும். அடுத்து 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொன்னேன் தெரியுமா, அந்த கொஸ்டின் எல்லாம் ப்ளஸ் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டினும், கிரியேட்டிவ் கொஸ்டினும், பிவைக்யூ. ஏன்னா பின்னாடி இருக்க எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அதான எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்பாங்க. அதனால இம்பார்ட்டண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அதுக்கப்புறமா டைம் இருந்தால் புக் பேக். ஏன்னா நீங்கள் 1 கொஸ்டின் எப்படி மிஸ் பண்ணுவீங்க, அந்த கொஸ்டின் நான் கொடுத்த கொஸ்டினாக இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்காக தான். அப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். ஓகே, அது பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பர்டிகுலராக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா அதை சொல்லுங்கள், அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு என்ன வீடியோ, நாளைக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டின்னு ஒரு வீடியோ வரும். அதில் 10 செய்வினா, 10 குருவினா, 10 நெடுவினா, 10 வர மாதிரி வரும். அது வேணும்னா மறக்காமல் டாப் 10ன்னு போடுங்க. ஒரு 10-20 கமெண்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். உடம்பு முடியல, அதனால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12க்கு நீங்கள் 12th போக போகிறீங்கல்ல, உங்களுக்கு ஆப் லான்ச் பண்ணலான் இருக்கும். இந்த ஆப்பில் டெய்லியும் லைவ் வீடியோஸ் வரும். இந்த லைவ் வீடியோஸ் உங்களை 600க்கு, நீங்கள் 400 எடுக்கிறவனா இருந்தாலுமே 600 எடுக்க வைக்கிறது தான் எங்களோட டார்கெட். அதுவும் நீங்கள் சொல்கிற ரேட்டில் வைக்கலான் இருக்கும். 1 இயருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1500லேருந்து 2500க்குள்ள 1 இயருக்கு, நான் சொல்கிறது கவனிச்சுக்கோங்க, 1 மந்த் டியூஷன் ஃபீஸ் தான் இங்கே சென்னையில். ஓகேவா? அதை 1 இயர் கொடுக்கலான்னு இருக்கும். இப்போ என்னதான் கிராமத்துலேயே இருந்தாலும் மினிமம் 500 ரூபாயாவது ஃபீஸ் வாங்குவாங்க. அப்போ அந்த 500 ரூபாய் ஃபீஸை 4 மாதம் கட்டுறது தான் 1 வருஷம் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. முக்கியமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் புதுசாக அட்டன் பண்ண போகிற பசங்களுக்காக. இதில் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ண போகிற அந்த ஃபஸ்ட்டு ஒரு 100 பேருக்கு பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் ஃப்ரீயாக சொல்லி தருவோம். ஓகே, அது யாரெல்லாம் வேணுன்றத, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே, கீழே ஒரு நம்பர் தரேன். ஓகேவா? அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை கால் வேணாம்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும், பட் குவாலிட்டி 100% இருக்கும். நான் தான் மேக்ஸ் எடுக்க போகிறேன். மேக்ஸு நான் இப்போ என்னை பற்றி சொல்கிறேன். மேக்ஸ் நான் எடுக்க போகிறேன். நான் 12th மேக்ஸில் நான் படிக்கும்போது 200க்கு 200. ஸோ இந்த மாதிரி அந்தந்த சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தவங்களை தான் மோஸ்ட்டாக போட போகிறோம். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சென்டம் எடுக்கணும்னு சேர்த்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபேமஸாக இருக்கவங்க முக்கியமாக, நல்லா சொல்லித்தரவங்க முக்கியமானு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், பெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக பெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்க இந்த நம்பருக்கு மட்டும் ஒரு சின்ன மெசேஜ், வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டால் கூட ஓகே. ஓகேங்களா? ஹாய் போட்டு இந்த மாதிரி வீலனில் பார்த்தா நீங்கள் என்ன போட்டாலும் ஓகே. உங்களுக்கு அவங்க கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ, மோஸ்ட்டாக மெசேஜ்லேயே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ மறக்காமல் அதை போயிட்டு பண்ணிவிடுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு 100 பேருக்கு மட்டும்தான் காசு கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், அதெல்லாமே இருக்கும். உங்களுக்கே புரியும். ஓகேவா? நீங்கள் இன்னும் சின்ன பசங்க இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர கொஞ்சம் 100 பேருக்கு மட்டும் அமௌண்ட் கம்மியாக பண்ணலான் இருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே மே மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்மிஷன் மட்டும் இப்போ இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே May 1 ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அதுக்கான அஃபிஷியல் இதெல்லாம் வரும். ஆப்லாம் லான்ச் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் நல்லா படிங்க. உடம்பு முடியல, ஏன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்துக்கலாம். பட் உங்கள் இஷ்டம், நீங்கள் நிறையா ஜாயின் பண்ணுவீங்க, நிறையா பார்த்துருப்பீங்க. பெஸ்ட்டு என்னன்றதை
இப்போ தமிழ் எக்ஸாம் 12th முடிச்சவங்க தெரியுமா, அவங்களே கேட்டாலே தெரியும். ஓகேவா? இந்த வருஷம் ரிசல்ட் வரும் மே மாதம். அந்த ரிசல்ட் அப்போ தெரியும் எங்கள் டாப்பர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. ஓகே, சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. சும்மா கேட்டு வைங்களேன், ஜாயின் பண்ண கூட அவசியம் இல்லை, சும்மா கேளுங்க. பாய்.